ஹாய் வெல்கம் ஆல். நம்ம வந்து மேக்ஸில் அளவியல் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 6 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 7. பார்ட் 6ல் வந்து வட்டம் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதை வந்து தரோவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 7 பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அளவியலில் ஃபஸ்ட்டு 2D ரிலேட்டடான டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைக்கரம், அதுக்கப்புறம் சரிவகம், நெக்ஸ்ட்டு வட்டம். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் வந்து வட்டம் ரிலேட்டடாக இந்த அரை வட்டம், கால் வட்டம் அது ஃபுல்லாகவே பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து முக்கோணம் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வட்டத்துக்கு 2 ஃபார்முலா நேற்று பார்த்துருப்போம். பரப்பளவு ஃபார்முலா வந்து πr². நெக்ஸ்ட்டு சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr. இப்போ இது வந்து அரை வட்டம்னு சொல்லுவோம். அதாவது வட்டத்தோட பாதி. வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து πr². அப்போது அரை வட்டம்னா இந்த πr² பாதி தானே. ஸோ πr²/2. இதுதான் அரை வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா. நீங்கள் இது தரோவாக இருந்தால் இந்த ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். செகண்டு, வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr. அதாவது இந்த இடத்துல ஆரம்பித்து திரும்ப இதே இடத்துக்கு வர்றது தான் சுற்றளவுன்னு சொல்லுவோம். இல்லைனா இங்கிலீஷில் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இந்த பரப்பளவில் நீங்கள் /2 பண்ண மாதிரியே இங்கே வந்து பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்த 2πr இருக்குல்ல, இதோட பாதி வந்து πrன்னு சொல்லலாம். இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். இந்த πr வந்து என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னா இந்த இடத்துல ஆரம்பித்து திரும்ப இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் கவர் பண்ணும். சரிங்களா? இது புரிதான்னு பாருங்கள். அதாவது ஒரு முழு வட்டம்னா இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் கவர் பண்ணிடும். அரை வட்டம்னா இந்த இடத்துல ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிடும். ஆனால் சுற்றளவு பொறுத்த வரைக்கும் இங்கே ஆரம்பித்து நீங்கள் திரும்ப இதே இடத்துக்கு வரணும். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த லென்த் வந்து கவர் ஆகுது. வட்டத்தோட சென்டர்லேருந்து இந்த எண்டை தான் என்ன சொல்லுவோம்னா ரேடியஸ்னு சொல்லுவோம், இல்லைனா ஆரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த எண்டும் ஆரம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது அரை வட்டத்தோட சுற்றளவு என்னதுன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் கவர் ஆகுது. நீங்கள் πrன்னு கேல்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா 2πrோட பாதி. அந்த πr ப்ளஸ் r ப்ளஸ் r, அதாவது πr ப்ளஸ் 2rன்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் ஆரை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா π + 2. இதுதான் அரை வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கால் வட்டம். அதாவது ஒரு முழு வட்டத்தோட ஒரு கால் பகுதி தான் கால் வட்டம்னு சொல்லுவோம். முழு வட்டம்னா பரப்பளவு ஃபார்முலா வந்து πr². அரை வட்டம்னா πr²/2. அப்போ கால் வட்டம்னா πr²/4. அதாவது 4ல் 1 பங்கு. 4ல் 1 பங்கு தான் இந்த கால் வட்டம். அதுதான். சரிங்களா? பரப்பளவு ஃபார்முலா. ஸோ 3க்குமே ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சுற்றளவு ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் வட்டத்துக்கு வந்து 2πr நேற்று பார்த்தோம். அரை வட்டத்துக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் கால் வட்டத்துக்கும் சேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு முழு வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr. அதில் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் தெரியணும்னா என்ன பண்ணணும்னா இந்த 2πr/4 பண்ணணும். ஏன்னா 4ல் 1 பங்கு. /4 பண்ணும்போது 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆகும். ஸோ πr/2 கிடச்சிரும். அப்போது இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து πr/2. ஆனால் சுற்றளவு பொறுத்த வரைக்கும் இங்கே ஆரம்பித்து திரும்ப இங்கே எண்ட் ஆகணும். அப்போது πr/2 ப்ளஸ் இந்த ரேடியஸ், இந்த ஆரம் ஆட் ஆகும், இந்த ஆரமும் ஆட் ஆகும், ப்ளஸ் r ப்ளஸ் r. அப்போது πr/2 ப்ளஸ் 2rன்னு இருக்கும். இதில் நீங்கள் ஆரை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா π/2 ப்ளஸ் 2. இதுதான் இந்த சுற்றளவு ஃபார்முலா. முடிஞ்ச அளவுக்கு இந்த டிரைவ் பண்ணுற மெத்தடை கற்றுக்கோங்க. இது நீங்கள் கற்றுக்கிட்டால் நீங்கள் தனியாக ஃபார்முலா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியவே இல்லைனா வேறு வழி இல்லை, நீங்கள் ஃபார்முலாவை தனியாக மக்கப் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வட்டக்கோண பகுதி. ஒரு முழு வட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டு, இதை தான் செக்டார்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இல்லைனா வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முழு வட்டத்தில் இங்கே ஆரம்பித்து இந்த இடத்த கவர் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம்னா சுற்றளவுன்னு சொல்லுவோமா. இங்கே ஆரம்பித்து ஃபுல்லாகவே. இப்போ இந்த சுற்றளவில் ஒரு சின்ன பார்ட் இருக்குல்ல, இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வட்டத்தின் நீளம்னு சொல்லுவாங்க. சுற்றளவில் ஒரு சின்ன பார்ட் தான் வட்டத்தின் நீளம். அதை வந்து எல்லுன்னு டினோட் பண்ணுவாங்க. இப்போது இந்த பார்ட்டை தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து ஆறுன்னு போடுவோம், இதை ஆறுன்னு போடுவோமா. இங்கே பாருங்கள், எல்லு 6 6. நெக்ஸ்ட்டு செக்டாரில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது பொதுவாகவே. ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்பை பற்றி நீங்கள் படிக்கும் போது அந்த ஷேப்பில் இருக்கிற இந்த பார்ட்ஸ்லாம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் ஃபார்முலா வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த சுற்றளவு பார்ப்போம். இது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ இங்கே ஆரம்பித்து ஆர் ஒரு ஆரம் கவர் ஆகுதா, திரும்ப இங்கே ஒரு ஆர் ரெண்டாவது ஆரம் கவர் ஆகுது, ப்ளஸ் எல், அதாவது 2r + l. இதுதான் சுற்றளவு. எதுக்கு? வட்டக்கோண பகுதிக்கு, அதாவது செக்டாருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த செக்டாரோட பரப்பளவு ஃபார்முலா. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நம்ம ஸ்கூல் புக்லேயும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 × a. ஏரியானா என்னது? பரப்பளவு, ஏரியா.
ஈக்குவல் டு எல்லுனா இந்த லென்த்து இன்ட்டு ஆர், ஆர்னா ஆரம். நெக்ஸ்ட்டு இதே செக்டாருக்கு பரப்பளவு ஃபார்ம்லாம் இன்னொன்று இருக்குது. அதாவது பரப்பளவுனாலே நமக்கு என்ன தெரியும்னா பை ஆர் ஸ்கொயர்னு தெரியுமா. வட்டம், அரை வட்டம், கால் வட்டம்னா நமக்கு தெரியும். ஆனால் இந்த செக்டாரில் வந்து இந்த ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த பை ஆர் ஸ்கொயர் கூட இந்த டீட்டா டிவைடட் பை 360 டிகிரி. அதாவது ஒரு வட்டத்தோட ஃபுல் ஆங்கிள் வந்து எப்போவுமே 360 டிகிரி, எல்லா ஆங்கிளுமே கவர் ஆகுமா. அந்த 360 டிகிரியே கீழே போடுவீங்க, மேலே டீட்டா போட்டுப்பீங்க. இதுதான் இன்னொரு ஃபார்முலா. இது வரைக்கும் கிளியராக பார்த்துக்கோங்க. இதோட ஃபார்முலா கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம். பரிதினா ஒன்றுமே இல்லை, சுற்றளவு. சுற்றளவு தான் இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சுற்றளவுனா சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, வட்டத்தோட இந்த சுற்றளவுக்கும் அதன் விட்டத்திற்கும், விட்டம்னா டயாமீட்டர், இதோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது C/D. நம்ம ரேஷியோ டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். இந்த இஸ்டுவை வந்து டிவைடட் பைன்னு போட்டுக்கலாம். ஸோ C/Dயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. வட்டம் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதனால் வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா வந்து 2 × π × r நேற்று பார்த்தோம். நெக்ஸ்ட் இதில் நமக்கு என்ன தெரியும்னா, 2 ஆரம் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து விட்டம் கிடைக்கும். 2r = Dன்னு எடுக்கலாம். இந்த இடத்துல C = π இப்படி வெளியே வச்சுக்கோங்க, 2 × rன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2rக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா dயை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போது C = πD. நெக்ஸ்ட்டு C/D = π. இதுதான் கொஷினில் கேட்குறாங்க. அதாவது சுற்றளவுக்கும் இந்த விட்டத்திற்கும் இடையேயான விகிதம், சுற்றளவுக்கும் விட்டத்துக்கும் இடையேயான விகிதம் வந்து π. ஆப்ஷனில் பைன்னு இருக்கும், இல்லைனா 3.14ன்னு இருக்கும், இல்லைனா 22/7ன்னு இருக்கும். மூணுமே ஒன்று தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து 3.14. செகண்ட் ஒன் பாருங்கள், ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு. அதாவது ஒரு வட்டத்தில் வந்து ஏதாவது 2 பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுற அந்த கோடு பேர் என்னென்னு கேட்குறாங்க. நேற்று இதை பார்த்தோம் நம்ம. இது பேர் தான் காடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் டேஷ் ஆகும். அதாவது 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது தான் காடுன்னு சொல்லுவோமா, நான்னு சொல்லுவோம். இந்த நான் வந்து எந்த இடத்துல பெருசாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வட்டத்தோட சென்டரில் தான் பெருசாக இருக்கும். ஏன்னா வட்டத்தில் இந்த சைடு போட்டால் நான் சின்னதாக இருக்கும், இங்கே சின்னதாக இருக்கும், இங்கே சின்னதாக இருக்கும், சென்டரில் பெருசாக இருக்கும் இந்த நான். இப்போ பாருங்கள், ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் இது தான். இந்த சென்டரில் ஜாயின் பண்ணால் இது என்னன்னு சொல்லுவோம்னா விட்டம்னு சொல்லுவோம். அதாவது டயாமீட்டரை எப்போவுமே வட்டத்தில் சென்டரில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அப்போது ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் வந்து விட்டம் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 24 சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரம். அதாவது விட்டம் டயாமீட்டர் வந்து 24 சென்டிமீட்டர், அதோட ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. விட்டத்தோட பாதி தான் ஆரம், பாதினா 12 சென்டிமீட்டர். இது நீங்கள் மைண்ட்லேயே போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வட்டப்பரிதியின் ஒரு பகுதியே டேஷ் ஆகும். வட்டப்பரிதினா என்னன்னு சொல்லியிருக்கேன், சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லியிருக்கேனா. அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து வட்ட வில்னு சொல்லுவாங்க, வட்ட வில். சரிங்களா. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. கொஷின் வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் இது தெரியாதவங்க இது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மைய கோணம் 120 டிகிரி எனில், இப்போது வில்லின் நீளம் கேட்குறாங்க, பரப்பளவு கேட்குறாங்க, சுற்றளவு கேட்குறாங்க. கொஷினில் வந்து இந்த மாதிரி டிகிரி கொடுத்தாலே இது என்ன கான்செப்ட்னா, அந்த செக்டார்னு பார்த்தோம்ல, அதாவது 3வது ஃபார்முலா வட்டக்கோண பகுதி, அதுதான். கொஷினில் வந்து 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஷேப் வந்து இப்படி இருக்கும். அதாவது வட்டத்தோட ஒரு சின்ன பார்ட்டு. இதில் இந்த ஆங்கிள், இந்த டீட்டா தான் 120 டிகிரி. நெக்ஸ்ட்டு இதுதான் எல்லுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதை ரேடியஸ்னு சொல்லுவோம், இதை ரேடியஸ்னு சொல்லுவோம், ஆரம்னு சொல்லுவோம். இப்போ கொஷினில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வில்லின் நீளம் கேட்குறாங்க, எல்லோட வேல்யூ கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பரப்பளவு கேட்குறாங்க, பரப்பளவுனா ஏரியா. நெக்ஸ்ட்டு சுற்றளவுனா பெரிமீட்டர். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பரப்பளவு கண்டுபிடிச்சலாம், அது ஈஸியாக இருக்கும். பரப்பளவு = πr² இன்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டீட்டா கொடுத்தாலே θ/360 டிகிரி. ஃபார்முலா பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போது A = பையோட வேல்யூ வந்து 22/7, ஆரோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 21 × 21 × டீட்டாக்கு பதிலாக நீங்கள் 120 போடுவீங்க, /360. இப்போ இதில் இந்த 120 × 3 தான் 360, இது கேன்சல் ஆகுமா. நெக்ஸ்ட்டு 7 × 3 தான் 21. நெக்ஸ்ட் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து 22 × 21 இருக்கும். ஸோ ஏரியா வந்து 22 × 21 வந்து 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஷினில், அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரும். இதுதான் ஏரியா. நெக்ஸ்ட்டு வில்லின் நீளம் கேட்குறாங்களா. நம்ம வந்து ஏரியாவில் இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம், அதாவது 2 × A = L × R.
இதை வச்சே நீங்கள் வந்து இந்த எல் அதாவது வில்லின் நீளம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 462 இப்போ தான் கண்டுபிடிச்சோமா ஈக்குவல் டு எல் கேட்குறாங்க, ஆர் வந்து கொடுத்துருக்காங்க 21. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 462 டிவைடட் பை இந்த 21 இந்த சைடு கீழே வந்துடும் ஈக்குவல் டு எல். இப்போ 7ல் கேன்சல் ஆகுமா, 7 இன்ட்டு 3 21, 7 இன்ட்டு 66 தான் 462. நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 1 3, 3 இன்ட்டு 22 தான் 66. அப்போது எல்லோட வேல்யூ வந்து 22 இன்ட்டு 2 வந்து 44. ஸோ நமக்கு எல்லோட வேல்யூ வந்து 44 சென்டிமீட்டர்னு கிடச்சிச்சு. மூணாவது வந்து சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுனா என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இங்கே ஆரம்பித்து இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், ஒரு எல் கவர் ஆகுமா, ப்ளஸ் ஆர் 2r. சுற்றளவு ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 2rனு. ஸோ சி ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 44 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 21 கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போது சி ஈக்குவல் டு 44 ப்ளஸ் 21 இன்ட்டு 2 வந்து 42. அப்போது சுற்றளவு சி ஈக்குவல் டு 86 சென்டிமீட்டர். ஓகேவா, உங்களுக்கு வந்து இங்கே ஹிண்ட் வந்து கொஷினில் இந்த மாதிரி டிகிரி கொடுத்தாலே அது வந்து செக்டார் தான், வட்டக்கோண பகுதின்னு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினில் நம்ம 3 சம் பார்த்தோம், அதனால் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எக்ஸாமில் வந்து ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்ட வில்லின் நீளத்தையும் காண்க. சரிங்களா, ஒரு ஜிம்னாஸ்டிக் வளையம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதோட ஆரம் அதாவது ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வளையத்தில் வந்து 5 கலர் அடிச்சிருக்காங்க, அதாவது இப்போ இங்கேருந்து இங்கே வந்து ஒரு கலர் அடிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வந்து ஒரு கலர், நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வந்து ஒரு கலர் 3, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வந்து ஒரு கலர், லாஸ்ட்டாக இங்கேருந்து இங்கே வந்து ஒரு கலர். டோட்டலாக 5 கலர் அடிச்சிருக்காங்க இந்த வளையத்தில். இப்போ தனியாக இதை மட்டும் பார்த்தா இதை வந்து ஒரு வட்ட வில்னு சொல்லலாமா, அதாவது வட்டத்தின் நீளம்னு சொல்லுவோம். இதோட நீளம் தான் கேட்குறாங்க, இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொரு வட்ட வில்லின் நீளத்தை காண்க. எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், நீங்கள் ஏதாவது ஒரு சைடு மட்டும் கேட்குறாங்க. கொஷின் ஏதோ புரியாத மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிளோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவு கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து இந்த ஃபுல் லென்த் தெரிஞ்சிருமா, அந்த சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 5 பண்ணணும். ஏன்னா 5ஆக தான் பிரிச்சிருக்காங்க. டிவைடட் பை 5 பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு பார்ட்டோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிடும், அவ்வளோதான். அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்மில் வந்து 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் டிவைடட் பை 5. 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க 35 டிவைடட் பை 5, அதை இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதில் இங்கே 7 இன்ட்டு 5 35 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த 5யும் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்னா 2 இன்ட்டு 22 இருக்கும் 44. அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுக்கு என்ன மீனிங்னா, ஏதாவது ஒரு வட்டவில், இப்போ இந்த பச்சை கலர் எடுத்திங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து 44 சென்டிமீட்டர், இல்லை இந்த பிளாக் எடுத்திங்கன்னா இதோட டிஸ்டன்ஸும் 44 சென்டிமீட்டர். டோட்டலாக எத்தனை வாட்டி பிரிக்கிறாங்களோ அதை வந்து இங்கே கீழே டிவைட் பண்ணி போடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் பரப்பளவு காண்க. வட்டக்கோண பகுதின்னு சொல்லியிருக்காங்க. வட்டக்கோண பகுதி தான் இதான் ஷேப்பு. இதை வந்து எல்லுன்னு சொல்லுவோம், இது ஆறுன்னு சொல்லுவோம், இது ஆறுன்னு சொல்லுவோம், இதை வந்து டீட்டான்னு சொல்லுவோம். வட்ட வில்லின் நீளம் கொடுத்துருக்காங்க 48 மீட்டர், அப்போ எல் வந்து 48 மீட்டர். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. அதில் 2a = L × R ஃபார்முலா வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ 2 × a = எல்லோட வேல்யூ என்னது 48 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 10. ஸோ a = 48 × 10 டிவைடட் பை 2. 2 × 24 தான் 48. ஸோ ஏரியா வந்து 240 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் ஆன்சர். இது வந்து உங்களோட ப்ராக்டிஸ் கொஷின். இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேக்ஸில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் லெசன் நம்பர் 2ல் இந்த டாபிக் ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது இந்த சர்க்கிளோட ஃபுல் பார்ட்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது போக டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.